ஹலோ கைஸ். ஸோ போன வருஷம் 2024 மணி இந்த பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான்சினா வந்து பார்த்திங்கன்னா அவரோட அப்பியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாரு. அந்த அப்பியரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃபேரவல் டூர் வந்து பார்த்திங்கன்னா 2025 நடக்க போகுது. ஸோ அதில் நான் 36 அப்பியரன்ஸ் கொடுக்க போகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் டபிள்யூக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜான்சனை சொல்லி கொடுப்பாரு. சொன்னதுக்கப்புறம் இந்த வருஷம் ராயல் ரம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கணுன்ற கண்ணோட்டத்தோட வந்தாலுமே கூட ஜே ஊசோனால எலிமினேட் ஆகி போயிருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் எலிமினேஷன் சேம்பரில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஜெயிச்சு ரெஸ்ல்மேனியா போகணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பார். எலிமினேஷன் சேம்பரில் வந்து பார்த்திங்கன்னா சேம்பர் மேட்ச்சில் 5வது ஆளாக இறங்கி 6th ஆளாக வந்து கடைசியில் சிஎம் பங்க் இறங்கியிருப்பார். அண்ட் எல்லாத்தையும் நேற்றதுக்கப்புறம் ஜான்சன் வர்சஸ் சிஎம் பங்க் கிக்கப் ஆகி கடைசியில் ஜான்சன் அதில் வின் பண்ணி ரெஸ்ல்மேனியாவுக்கு வந்து ரெஸ்ல்மேனியா மெயின் இவெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் மூவ் ஆன் ஆகியிருப்பார். கோடி ரோட்ஸ் கிட்ட அந்த சாம்பியன்ஷிப்க்கான ஒரு ஷார்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் கிடச்சிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ராக் வந்து இருப்பார். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஷாக் த வேர்ல்டு ஜான்சனாக ஹீல் டர்ன் பண்ணியிருப்பார். அண்ட் ரெஸ்ல்மேனியாவில் வந்து பார்த்திங்கன்னா டே 2 மெயின் ஈவெண்ட்டில் கோடி ரோட்ஸை வந்து பார்த்திங்கன்னா டைட்டில்ஸாக கனெக்ட் பண்ணி கோடி ரோட்ஸை டிஃபீட் பண்ணி 17 டைம் வேர்ல்டு சாம்பியனாகவுமே வந்து பார்த்திங்கன்னா மாறி இருப்பார். ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஒரு மூமெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. அதுக்கப்புறம் பேக்லாஸில் ராண்டி ஆர்டனை வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் டைம் அவர் கூட மோதி ராண்டி ஆர்டனையும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபீட் பண்ணியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ஸில் ட்ரூத் கூட வந்து பார்த்திங்கன்னா மோதி அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருப்பார். அண்டு ஜே ஊசோ வர்சஸ் லோகன் பால் அந்த மேட்ச்சில் வந்து லோகன் பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணி இந்த பேங்க்கு ஸோ ஜான்சன் அண்டு லோகன் பால் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் அண்டு ஜே ஊசோ அப்படின்ற ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். ஸோ அந்த மேட்ச்சில் நம்ம ஜான்சனாக கோடி ரோட்ஸ் அண்ட் ஜே ஊசோ கிட்ட க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா தோற்று போயிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஜான்சனாக கொஞ்சம் சோகமாக மணி இந்த பேங்கை விட்டு போனார். நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் நம்ம ஜான்சனா வர்சஸ் சிஎம் பங்க் அப்படின்ற ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். ஜான்சனா வர்சஸ் சிஎம் பங்க் ஃபார் த ஒன் லாஸ்ட் டைம் சிஎம் பங்க் அண்ட் ஜான்சன் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு விடாமல் போட்டி இருந்தாங்க. கடைசியில் நம்ம ஜான்சன் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில்ஸ் கனெக்ட் பண்ணி அதுலேயும் வின் பண்ணிட்டார். அண்ட் ஒரு சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ஜான்சன் அப்படின்ற ஒரு ரீமேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ல்மேனியா ரீமேட்ச் ஆஃப் த பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்லாம் டே 2 மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஜான்சனை மீண்டும் அந்த ரெஸ்ல்மேனியாவில் எப்படி ஜான்சன் கோடி ரோட்ஸில் ஹீல் டர்ன் பண்ணாரோ இப்போ வந்து மீண்டும் ஷாக் த வேர்ல்டு பண்ணி மீண்டும் ஃபேஸாக வந்து பார்த்திங்கன்னா மாறினார். மாறி சம்மர் ஸ்லாமோட மெயின் ஈவெண்ட்டில் கோடி ரோட்ஸ் கூட ஹெட்லைன் மேட்ச் ஆஃப் த சம்மர் ஸ்லாமாக மோதி ஜான்சனா கிளியர் அண்ட் கட்டாக வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ண எதிர்பார்த்துருக்க சமயத்தில் நம்ம கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தோற்று போயிட்டார். தோற்று போனதுக்கப்புறம் ஜான்சனாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இந்த பீஸ்ட் கார்னெட் ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்திங்கன்னா வந்துருப்பார். வந்ததுக்கப்புறம் அடுத்து கிளாஸ் இன் பேரே. ஸோ அதில் வந்து ப்ராக் லெஸ்னர் ஜான்சன் நடக்கும் அப்படின்னு நினச்சோம். பார்த்தோன்னா ப்ராக் லெஸ்னர் இப்போதைக்கு கிரவுன் ஜுவலுக்கு தான் வரப்போகிறார் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ ப்ராக் லெஸ்னர் வெர்சஸ் ஜான்சனா அட் கிரவுன் ஜுவல் தான் நடக்கும் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ப்ராக் லெஸ்னர் ஜான்சனா அட் ஹேப்பன் அட் கிரவுன் ஜுவல். ஸோ இப்போ ஜான்சனா லோகன் பால் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் இன் பேஸில் நடக்க போது அஃபிஷியலாக அதுக்கான போஸ்டரையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம WWE வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் ஏன் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனா 36 அப்பியரன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதில் 25 அப்பியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுன் நடந்ததோட சேர்த்து 25 அப்பியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான்சனாக கொடுத்து முடிச்சிட்டாரு. இன்னும் 11 அப்பியரன்ஸஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கவே போகிறாரு. விச் மீன்ஸ் அந்த 11 அப்பியரன்ஸஸில் மேட்சஸும் இருக்கும். அண்ட் அவர் வீக்லி ஷோக்கு வரக்கூடிய அந்த அப்பியரன்ஸ் எல்லாமே சேர்த்து 11 தான் இருக்குது. ஸோ இன்னும் எண்ணி கரெக்டாக 11 அப்பியரன்ஸ் கழிச்சு நம்ம ஜான்சனா இதுக்கப்புறம் WWEக்கே வந்து பார்த்திங்கன்னா வரவே மாட்டார். டோட்டலாக ரெஸ்லிங்கை வந்து பார்த்திங்கன்னா குவிட் பண்ணிவிட்டு அவர் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஹாலிவுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடுவார். ஸோ சீனா இது 11 அப்பியரன்ஸ் கழித்து இதுக்கப்புறம் WWEக்கு வரமாட்டார்னு நினைக்கும் போது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எமோஷனல் மூமெண்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பட் we need to accept that. ஸோ ஜான்சனா அதுக்கப்புறம் 11 அப்பியரன்ஸஸ் பாக்கி இருக்குது. ஆஃப்டர் த 11 அப்பியரன்ஸஸ் ஜான்சனா வில் நெவர் கம் பேக். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச நம்ம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.